முன்னொரு காலத்தில் பாலுன்னு ஒருத்தர் இருந்தான். அவனோட வழக்கம் என்னன்னா, அவன்கிட்ட யாராவது உதவி கேட்டால் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வான். அதே ஊரில் காளி அப்புறம் ஜோதி அப்படின்னு கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் சோம்பேறிக்கு பேர் போனவங்க. ஏங்க, என்னங்க நீங்க வேலைக்கு போகவே மாட்டேங்கிறீங்க? நீங்க வேலைக்கு போனா தானே வர்ற காசுல மளிகை சாமான் வாங்கி சமைச்சு சாப்பிட முடியும். நீங்க இப்படி சோம்பேறியா இருந்தா எப்படி சாப்பாடு வரும்? என்னடி எப்போ பார்த்தாலும் என்னையே வேலைக்கு போன்னு சொல்கிற? வயலில் வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மம்முட்டி எடுத்து வெட்டினா இடுப்பு வலிக்குது. உனக்கு என்ன, வீட்டில் சும்மா இருக்க? ஏன் என்னையே சொல்கிறியே? நீ வேலைக்கு போக வேண்டியது தானே? நமக்கு என்ன குழந்தையா குட்டியா? பார்த்துக்க, நீ இருக்க. காட்டில் போய் களை வெட்ட வேண்டியது தானே? எப்போ பார்த்தாலும் என்னையே சொல்லிகிட்டு இருக்க, தண்டச்சோறு. இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சண்டை கட்டிக்கிட்டு வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தாங்க. இப்படி பல நாட்கள் போக, ஏங்க, வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வித்தாச்சு. இனி இந்த கூரை மட்டும்தான் மிச்சம் இருக்கு. வேணும்னா இதையும் விற்று சாப்பிட வேண்டியது தான். நீ வேற சும்மா இரு. அதை விற்றுட்டு பிறகு தூங்க எங்கே போகிறது? நமக்கு 2 பேர்த்துக்கு இருந்தால் வேலைக்கு போகவே பிடிக்கல. அப்புறம் எப்படி சாப்பிட்றது? ஏங்க, இப்படி பண்ணுனா என்ன? 4 ஆடு மாடு வாங்கி வளர்த்தா மாடு பால் தரும். ஆட்டை நல்ல இறைச்சிக்கு விற்கலாம். நல்ல லாபம் இருக்குங்க. யார்கிட்டையும் வேலைக்கு போகிற அவசியமே இருக்காது. என்ன சொல்கிறீங்க? நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் ஆடு மாடு வாங்க காசுக்கு எங்கே போகிறது? அதுக்கு எவனாவது கிடைக்கணும்ல. காசு நம்மக்கிட்ட இல்லையே. எதையாவது அடமானம் வைக்கலாம்னா எந்த பொருளும் நம்மக்கிட்ட இல்லை. எல்லாத்தையும் தான் விற்று சாப்பிட்டாச்சு. இனி காசுக்கு எங்கே போகிறது? ஏங்க, அதுக்கு தான் நம்ம இழிச்சவன் என் பால் இருக்கான்ல, அவன்கிட்ட போய் காசு கேட்டால் கண்டிப்பாக தருவான். சும்மா இரு. அவனே கூலி வேலைக்கு தான் போகிறான். ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலைன்னா அவனுக்கே கஞ்சி கிடைக்காது. அவன்கிட்ட போய் மாடு வாங்க காசு இருக்குமா? ஏங்க, இப்படித்தான் பக்கத்து வீட்டு ராமையா காசு கேட்டதுக்கு எப்படியோ காசெல்லாம் புரட்டி காசு கொடுத்தாங்க. அவன் நல்லவங்கிறதுனால எல்லாரும் அவனை நம்பி காசு தருவாங்க. ஓ அப்படியா? அப்போ ஒன்று பண்ணு, நீயே அவன்கிட்ட காசு கேளு. நான் கேட்டால் அவன் எப்படியும் தரமாட்டான். ஏதாவது சொல்லி நீயே கேளு. நாளைக்கே அவன்கிட்ட போய் காசு கேட்கத்தான் போகிறேன். மாடு வாங்குறோம், பண்ணையை பெருசுப்படுத்துகிறோம். அடுத்த நாள் காலையில் பாலுவை பார்க்க ஜோதி கிளம்பி போனான். என்னம்மா ஜோதி, உன்னோட புருஷனை பார்க்கவே முடியல. வேலைக்கு வர்றதே இல்லை. வீட்டில் படுத்துக்கிட்டு என்ன முட்டை போடுறானா? அண்ணா, அது விஷயமா தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். எங்களுக்கு ஒரு உதவி வேணும். உங்களால் மட்டும்தான் செஞ்சு தர முடியும். உங்களை தான் நம்பி இருக்கோண்ணா. என்னம்மா, என்ன உதவி வேணும்? ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சா அவனுக்கு? என்னாச்சு? அண்ணா, 2 பேரும் ஆடு மாடு வாங்கி பண்ண வைக்கலான்னு நினைக்கிறோம். அதுக்கு தேவையான காசு வேணும். நீங்கள் தான் எப்படியாவது பணம் ரெடி பண்ணி தரணும்ண்ணா. ஏம்மா, என்கிட்ட அவ்வளவு காசு இல்லையே. உனக்கு தெரியாதா நானே தினக்கூலின்னு? அண்ணா, எப்படியாச்சும் வாங்கி கொடுங்கண்ணா. 6 மாசத்துல திருப்பி கொடுத்துட்றோம். கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணா. சரிம்மா, எனக்கு தெரிஞ்ச பண்ணையார் இருக்காரு. அவர்கிட்ட நான் வாங்கி தரேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பண்ணையாரை பார்க்க போனாங்க. வா பாலு, என்ன இந்த பக்கம்? ஏதாவது வேலை வேணுமா? ஐயா, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. பண உதவி கேட்டு வந்திருக்காங்க. நீங்கள் தான் பார்த்து பண்ணணும். பாலு, முன்பின் தெரியாதவங்களுக்கு நான் காசு தரமாட்டேன். நீ வேணும்னா ஒன்று பண்ணு. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. உனக்கு தரேன், நீ அவங்களுக்கு கொடு. எனக்கு நிம்மதியாக இருக்கும்ல. சரிங்க ஐயா, எனக்கே கொடுங்க. நான் 6 மாதத்தில் திருப்பி தரேன். என்னைய நம்புங்க. இப்படி சொல்லிட்டு பாலு பணத்தை வாங்கினான். பணத்தை ஜோதிக்கிட்ட கொடுத்தான். எம்மா ஜோதி, கொஞ்சம் பணத்தை மறக்காமல் திருப்பி கொடுத்துருமா. இல்லைன்னா பண்ணையார் என்னைய ஒரு வழி பண்ணிடுவார். அண்ணா, 6 மாதம் என்ன, 3 மாதத்துலேயே திருப்பி கொடுத்துட்றோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏங்க, இந்த பாலு நான் சொன்ன மாதிரி காசை வாங்கி கொடுத்துட்டான். நாளைக்கே ஆடு மாடு வாங்க போகலாம். நாளைக்கே நம்ம சந்தைக்கு போகிறோம். ஆடு மாடு 2ஐயும் வாங்குகிறோம். நீ காலையிலேயே சீக்கிரமாக எழுப்பி விடு என்னைய. சந்தைக்கு ரொம்ப தூரம் போகணும்ல. அடுத்த நாள் காலையில் 2 பேரும் சந்தைக்கு போயிட்டு ஆட்டையும் மாட்டையும் வாங்கிட்டு வந்தாங்க. சில நாட்கள் போக ஆரம்பிக்க, என்னது இது, மாடு பார்க்குற வேலையை வச்சுட்டு ஒரு நல்லது கெட்டதுக்கும் போக முடியலையே. எப்போ பார்த்தாலும் வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. காலையில் சாணி அள்ளணும், பால் பீச்சணும், பில்லு கட்டு போடணும், அதுக்கு பில்லு இருக்க வயலுக்கு போகணும். ஒன்றும் முடியல. நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஜோதியை பார்க்க சொல்ல வேண்டியது தான். ஜோதி, எனக்கு என்னமோ ரொம்ப சலுப்பாக இருக்குது. ஆடு மாட்டை நீயே பார்த்துக்கு, என்னால் பார்க்க முடியாது. ஏங்க, இப்படி சொன்னால் எப்படி? காசு வாங்கியிருக்கோம்ல, கடனை வேற அடைக்கணும். நான் மட்டும் வேலை செஞ்சா எப்படி?
நீ தானே காசு வாங்கின, எனக்கெல்லாம் தெரியாது. நீயாச்சு உன்னோட கடனாச்சு, நான் கூலி வேலைக்கு போகிறேன், இதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது. எனக்கு என்ன, நான் மட்டும் எதுக்கு கஷ்டப்படணும்? நானும் பார்த்துக்க மாட்டேன். நடக்கிறது நடக்கட்டும். நானா பண்ணையார்கிட்ட காசு வாங்கினேன்? அந்த பாலு தானே வாங்கினா, அவனே கட்டட்டும். இப்படி பல நாட்கள் போக ஆடு மாடும் புல் இல்லாமல் இறந்து போக, அதே நேரம் பாலுவும் ஜோதி வீட்டுக்கு வந்தான். அவனும், எங்கம்மா பாலு வீட்டில் இல்லையா, பண்ணையாரை பார்த்தேன், நேற்று அவர் காசு கேட்டார், காசு ரெடியாக இருக்கா? காசும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆடு மாடெல்லாம் பாம்பு கடிச்சு செத்து போச்சு. நான் என்ன பண்ணுறது? இப்போ எங்ககிட்ட எதுவுமே இல்லை. நீயே காசை கட்டிக்கோ. என்னம்மா சொல்கிற, உன்னையும் நம்பி தானே காசு வாங்கி கொடுத்தேன், இப்படி பண்ணிட்டீங்களே, நான் பண்ணையார்கிட்ட என்ன சொல்ல போகிறேனோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இங்கிருந்து போ. அக்கம் பக்கம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இப்படி பேச வேறு வழி இல்லாமல் பண்ணையாரை பார்க்க வந்தான் பாலு. ஐயா, காசு இன்னும் வரல, காசு வந்த உடனே உங்களுக்கு தந்துடுறேன், தாமதத்துக்கு மன்னிச்சிருங்க என்னைய. பாலு, எனக்கு எல்லாம் தெரியும். அங்கே மாடு பாம்பு கடிச்சு சாகலை, அவங்க 2 பேர்த்து சோம்பேறி தனத்தினால பசியில் செத்து போயிடுச்சு. அவங்க காசு தரமாட்டாங்க. ஐயா, எனக்கு இப்படி நடக்கும்னு தெரியாமல் போச்சுங்க ஐயா, என்னை மன்னிச்சிருங்க. இப்படி பாலு, உன்னோட நல்ல எண்ணத்துக்கு இனி நல்லதே நடக்கும். ஐயா, காசு தர தாமதம் ஆகும், எப்படியும் காசு தந்துடுறேனே உங்களுக்கு. பரவாயில்ல பாலு, என்னோட மாடு செத்து போனதான் நான் நினச்சிக்கிறேன், நீ காசு தர வேண்டாம் அப்படின்னு மன்னிச்சு விட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இறக்கப்பட்டு ஏமாந்தவங்க யாருன்னு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.